नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன் அன்பால் நமஸ்காரங்கள். இன்னைக்கு 27வது நாள் பாசுரம். ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த கோவிந்தனோட பெருமைகளை ஆச்சரியமாக சொல்லி அதனால் அந்த ஆட்சியர் பெண்கள் என்னெல்லாம் சன்மானம் பெற்றா, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஒரு ஆச்சரியமான திவ்யதேசமும் காத்துருக்கு. முதல்ல இந்த பாசுரத்தோட அழகான பாடலை கேட்டுட்டு பிறகு இந்த பாசுரத்தோட விளக்கங்கள் அதனுடைய திவ்யதேசங்கள் இரண்டையும் அனுபவிப்போம். வாங்கோ. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் நாடு போகழும் பரிசினால் நன்றாக நாடு போகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நீ பெய்து முழங்கை வழிவாத மூட நீ பெய்து முழங்கை வழிவாத கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ஒன்றன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாசனம். இந்த இடத்துல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது இந்த கூடாரம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டமாக மக்கள் தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்க, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது
நல்ல மக்களும் இருப்பா, கெட்ட மக்களும் இருப்பா. ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தது தானே இந்த ஜீவாத்மாக்கள் இல்லையா? எல்லாருமே நல்லவாளா இருக்குப்பாளா? இல்லையே. இப்போ நம்ம மகாபாரத போல் எடுத்துக்கோங்களேன். 100 துரியோதனாதிகள்லயே துரியோதனுடைய சில சகோதரர்கள் போருக்கே வரல. ஏன்னா அவளுக்கு துரியோதன் பண்ண விஷயங்கள் பிடிக்கவே இல்லை. நிறைய விகந்தன் போன்றவெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இருக்காதான்னா இந்த மாதிரி கிடையாது, இது மாதிரி செய்யக்கூடாது, பாண்டவாளுக்கு ராஜ்யம் கொடுத்துருன்னா சொல்லியிருக்கா. அப்போ அந்த இடத்துல நல்லவாளும் இருந்திருக்கா. என் விதுரன் எடுத்துக்கோங்களேன், அவர் சண்டைக்கே வரலையே, அவர் அப்படியே பெருமாள் மேல பக்தி கொண்டவர். அக்ரூர் எடுத்துக்கோங்க, அவர் அந்த காலத்துல கம்சனோட அமைச்சராக இருந்தாலும் அவர் கம்சனுக்காக சண்டையெல்லாம் போடலையே பெருமாளோட. பெருமாள் கம்சனை அடிச்சாரே தவிர்த்து அக்ரூர் ஆட்கொண்டார் இல்லையா, உத்தவர், அவரும் இங்க இருந்தவர் தானே. அதே மாதிரி சஞ்சயன், அவன் ஆத்மார்த்தமான சிஷ்யன். யாருக்கு? ஆத்மார்த்தமான நண்பன் திருதராஷ்டிரனுக்கு. ஆனா திருதராஷ்டிரனுக்கு அங்க நடந்ததெல்லாம் சொன்னாரே தவிர்த்து அந்த பெருமாளோட அந்த பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அப்புறம் கேட்டவர் அவர் தானே. அப்பேற்பட்ட பக்தி உடையவர் தான் அந்த சஞ்சயன்லாம். அப்போ இந்த இடத்துல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த கூடாரம் கெட்ட கூடாரமாக இருந்தால் அதை வென்று சீர்கோவிந்தன். இப்ப நல்ல கூடாரம் வந்தா அவர்களை அன்பை வென்ற சீர்கோவிந்தன் அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்ல வரா இந்த இடத்துல. அப்போ நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே பெருமானுக்கு சமர்ப்பணம். அப்போ அந்த கெட்டதை நல்லதாக்க மாற்றக்கூடியவன் அந்த பெருமான் தான். அந்த நல்லதை மேலும் நல்லதாக்கி அன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் அந்த பெருமான் தான். அததான் இந்த இடத்துல சொல்றா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்னை பாடி வரை கொண்ட யாம் பெரும் சம்மானம். உன்னை பாடி உன்னோட பெருமைகளை, உன்னோட அந்த நாமத்தை, அந்த நாம சங்கீதனம் மூலியமா அந்த பறைக்க சொல்லி அதை எல்லாருக்கும் பறைக்கொண்டுன்னா நல்ல கத்தி நாம சங்கீதத்தின சொல்லி உனக்கு சரணாகதி பண்றமே, அதுக்கு நாங்க பெரும் சன்மானம். எப்பேற்பட்ட சன்மானமா இருக்கணும் தெரியுமோ கேட்கறாவா ஆட்சியர் பெண்கள்லாம் கேட்கறா. எப்படி இருக்கணும் தெரியுமா? காலையில எழுந்து விடியற் காலையில ஏதோ தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு 4 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு உன்னை பாடி கத்தி பத்தி உன்னை பாடுறதுக்கு சில பேரை போய் எல்லார் வீட்லயும் போய் எழுப்பி கொண்டு வந்து எல்லாம் உன் இடத்துல வந்து நாங்க பண்ணா நீ என்ன திரும்ப பண்ணணும்? நாடும் புகழும் பரிசினில் நன்றாக நீ கொடுக்கிற அந்த சன்மானம் இருக்கு பாரு, அது இந்த நாடே புகழணும் தெரியுமோ. அப்ப என்ன சன்மானம் வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்கும்போது அப்ப சொல்றாளாம் இவாள்லாம், அதாவது ஆண்டாள் பாசுரம் மூலியமா சொல்றா, சூடகமே. சூடகம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கையில அணிகிற ஒரு வகையான ஆபரணம். அதாவது இந்த வலையில் போடுறோம் இல்லையா, அந்த வலையிலேயே வந்து இந்த காப்புன்னு சொல்லுவா பாருங்க, அது நல்ல பட்டையா இருக்கும், அந்த மாதிரி போடுறதுதான் சூடகம். அந்த சூடகம் வேணும் அப்படின்னு கேட்கிறா. சூடகமே தோல் வலையே. தோல் வலை என்பது இந்த தோல் இருக்கு பத்தியா, தோல்பட்டில பங்கின்னு ஒண்ணு போடுவோம், அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த வளையம், அதுதான் இதுல தோல் வலையே அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆபரணம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியர் காலத்துல இருந்த, அதாவது துவாபர யுகத்துல ஆட்சியர் காலத்துல இருந்த ஆபரணங்கள், அதெல்லாம் ஆண்டாள் இப்ப எடுத்து சொல்றா. கலியுகத்துல வந்து தூடகமே சூடகமே தோல் வலையே தோடே. தோடுன்னா நல்ல சின்ன சின்ன துணு கண்ணுக்கு தெரியாமல் போறாரு, அப்படி இல்லை, நல்ல பெரிய தோடு பாக்குறதுக்கு அந்த பெருமாள் போட்டுட்டு இருப்பாரு அந்த மாதிரி தோடு. தூடகமே சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே. அதுதான் அது இந்த கரணப்புன்னு சொல்லுவா. அந்த மாதிரி பூவால கூட சில முத்தெல்லாம் போட்டுப்பா, காது தோடலாம், அந்த மாதிரி தோடு. அந்த மாதிரி கூட எங்களுக்கு அவ்வளவு அழகா பாக்குறதுக்கு டிசைனா கொடுன்னு கேட்கறான். லேட்டஸ்ட் டிசைன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாவோ. பாடகமே பாடகமே அப்படின்னு சொல்லும் போது இந்த காலில் போடுறோம் இல்லையா, பெரிய இது மாதிரி கொலுசு வந்து மெலிசா இருக்கும், இது வந்து அந்த காப்பு மாதிரியே இருக்கும், அந்த பெரிய அணிகள் அது. அந்த மாதிரி போட்டால் ஜல் ஜல் ஜல்னு உள்ளுக்குள்ள அந்த நிறைய மணிகள்லாம் வச்சிருக்கோம், சத்தம் வரணும். இந்த பாடகமே அதுவும் கொடு. ஏன்னா நாங்கள் கத்தி பாடுறோம், கத்தி ஆடணும், உன்னை கத்தி பறக்க சொல்லணும்ல, அப்ப இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்கிறா. இதை மட்டும் கொடுத்தா மட்டும் போதுமா? என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இந்த மாதிரி நீ கொடுத்துன்னு வச்சுக்கோ, நிறைய ஆபரணங்களை நாங்கள் போயிட்டு உன்னை தேடி வருவோமே, அது மட்டுமா? உன்னை தேடி அது மட்டுமா வருவோம்? ஆடை உடுப்போம், நல்ல உடைகளை கொடு எங்களுக்கு, நல்ல 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 உடைகள் எல்லாம் கொடு, பார்க்கறதுக்கு அப்படியே அழகா கலகலகலன்னு இருக்கணும், அந்த மாதிரி உடைகள் கலர் கலரா கொடுங்க. அந்த உடைகள்லாம் எங்களுக்கு கொடு, ஆடை உடுப்போம். அந்த ஆடையை நீ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அணிகளெல்லாம் நான் போட்டுட்டதுக்கு அப்புறம் அதன் பின்னே அதுக்கப்புறம் தான் பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. பார்சோறு அப்படின்னு சொல்லும்போது அக்கார ஒடிசல், அதான் பார்சோறுன்னு சொல்றான். ஏன்னா அக்கார ஒடிசல் எப்படி பண்ணணும் தெரியுமோ, அது வந்து நம்ம வெறும் தண்ணி விட்டு அரிசி அப்படி கிடையாது. ஒரு அரிசி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு டம்ளர் திக்க பால், அதுலதான் கலரணும். பாலில் கலருன்னா அடி பிடிச்சுட்டு கலரிட்டே இருக்கணும்,
சும்மா அப்படியே அடுப்பில் வச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த அக்காரோட சில பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. நல்லா கலரிண்டே இருந்தோன்னா அந்த பார்ட்ஸ், அந்த சோறு இருக்கு பாருங்க, அரிசியும் பாலம் அப்படியே சேரும். அதுதான் அக்காரோட சில. அந்த பால் சோறு மூட, அந்த பால் சோறே வந்து எதனால மூடுனா என்ன அர்த்தம்னா அப்படியே கட்டி ஆயிடும். அது மேலே நெய். அப்போ அந்த பால் சோறு அந்த நெய்யிலேயே அப்படி குடிக்கணும். அந்த நெய் முழுக்க இருக்கணும். மூட நெய் பெய்து முழங்கை வழியாறு. அப்படி அந்த ஒரு பால் சோறுக்கும் ஒரு முந்திரி பருப்பு, ஒரு சோறம், ஒரு அரிசியாம், அந்த மாதிரி பண்ணணுமா. அந்த மாதிரி பண்ணால் பாருங்க, அந்த அக்காரோட சில ஃபுல்லாக அரிசியும் இருக்கும், முந்திரி பருப்பும் இருக்கணும், திராட்சையும் இருக்கணும். இந்த மாதிரி போட்டு அதை நல்லா நெய் விட்டு கலரிண்டே இருந்து அதற்குண்டான சர்க்கரை இல்லை இனிப்பு அதை சேர்த்து நல்லா பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெல்லம் இப்படி அதை சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ கெட்டியாக வருமா. அதை சாப்பிடும்போது அது எப்படி உனக்கு அம்சை பண்ணிவிட்டு உனக்கு அதை கண்ட்ரோலில் பண்ண போகிறோம். நீயும் சாப்பிடு. நாங்கள் எப்படி தெரியுமா சாப்பிட்ணும், அப்படி சாப்பிடும்போது அந்த நெய் இருக்குது பார்த்தியா, அது முழங்கையில் வந்து அப்படியே வழியணுமா. அவளுக்கு எப்பேற்பட்ட ஆசை பாருங்க. அதாவது நெய் நிறைய இருக்கணும், பாலும் இருக்கணும், சோறும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அந்த நெய் அப்படியே வழியணுமா. அப்படி இருக்கணுமா. கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். அவ மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கல. இந்த மாதிரி பண்ணிட்டு நான் மட்டும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லல. அவ கூடி இருந்து குளிர்ந்தேல ரெம்பாவாய். எல்லாரும் கூடி இருந்து அந்த பகவானோட அந்த பிரசாதத்தை, அவனுக்கு கண்டுகொள்ள பண்ண அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடணும். அந்த மாதிரி சந்தோஷமா நாங்கள் எல்லாரும் பண்ணணும். அந்த மாதிரி வரணும். என் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, இதெல்லாம் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த கூடார வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தோட அர்த்தம். இதற்குண்டான திவ்ய தேசம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவதில் அந்த திவ்ய தேசத்தை. அந்த ஆச்சரியமான திவ்ய தேசம் எது தெரியுமோ, திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகர் கோயில். இந்த திவ்ய தேசமா இதே இதுக்கு எப்படி இருக்கு, எப்படி வரும்? ஏன்னா அவ ஏதோ கூடார வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்றா. நான் திருப்பதி மலையா இருக்கும்னு நினைச்சனே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆண்டாள் வந்து பெருமாள் அரங்கனையே கல்யாணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா இல்லையா. அப்படி நினைக்கும் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல தான் இந்த திவ்யதேசம் திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துல தான் அவன் என்ன பண்ணாலும், ஆண்டாள் இந்த இடத்துக்கு வந்து அந்த பெருமாளை வேண்டினாலாம். நான் என் அரங்கனோட சேர்றேன், ஆனா உனக்கு நீ அதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நான் உனக்கு அதுக்கு பதிலாக என்ன திரும்ப தரப்போறேன், 100 தடாங்கிறது பெரிய பெரிய அண்டால 100 தடா வக்கார வடிசல், இதே மாதிரி பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கே வழிவார அப்படின்ற அளவுக்கு பார்சோரை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அது எனக்காக என் அரங்கனோட என்னை சேர்த்து விடுறியா, அதுக்கு நீ எனக்கு உதவுறியான்னு இந்த பெருமாள் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டாலாம். அப்ப இந்த பெருமாள் அவளுக்கு அண்ணன். ஆனா அதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமோ, ராமானுஜர் காலத்துல, அதாவது ஆண்டாள் இதை அவதரித்து சொன்னது 9ஆம் நூற்றாண்டுல கிமு, அதாவது 3000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா ராமானுஜர் அவதரிச்சது எப்போ 1017க்கு அப்புறம் தானே. அப்போ 1037 அந்த இதுல தான் திருமாலஞ்சூர் திவ்யதேசத்துக்கு போனாராம். அங்க போயிட்டு இந்த மாதிரி ஆண்டாள் சொல்லியிருக்காளே, அவரோட நாச்சியார் திருமொழியில 100 தடா வெண்ணையும் பால் சோறும் அக்கார விடசலும் சக்கரை பொங்கலும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாலே, ஆண்டாள் பண்ண முடிஞ்சதோ முடியலையோ தெரியலன்னா வாசப்பட்டுட்டா. ஆனா பண்ணாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் அந்த திவ்யதேசத்துக்கு 100 தடா நெய்யும் அக்கார விடசலும் அவர் பண்ணி கொடுத்தாராம். அதாவது ஆண்டாள் பண்ணலையே, நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், என் ஆண்டாள் அம்மா சொன்னதுக்காக சமர்ப்பிக்கிறேன்னு. அதனாலதான் ராமானுஜருக்கு கோயில் அண்ணா அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமம் இந்த திவ்யதேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்பேற்பட்ட திவ்யதேசம் தான் இந்த திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய கள்ளழகர். இந்த கோயிலுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு தெரியுமோ, என்னன்னா யமதர்மராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏதோ சாபம். அந்த சாப விமோசனம் பெறதுக்காக இது ஒரு மலை அந்த காலகட்டத்துல. அப்போ இந்த இடத்துக்கு வந்தாராம். இந்த இடத்துக்கு வந்து இந்த பெருமாளை சேவிச்சாராம். இந்த மாதிரி எனக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் போது இது வந்து 7 மலை கொண்டுதான். இந்த இடத்துல யமதர்மன் வந்து ரொம்ப கடுமையா தவம் பண்ணார். அதனால பெருமாளே காட்சி கொடுத்தார். பெருமாளே காட்சி கொடுத்ததுனாலதான் இந்த இடத்துல மலையில அதுவும் எப்படி காட்சி கொடுத்தார், அழகர் சுந்தரராஜ பெருமாள் அவ்வளோ அழகா காட்சி கொடுத்தார். அந்த காட்சி அதனால இவருக்கு சுந்தரன், அதனால அழகுதானே, அதனால இது அழகர் மலை அப்படிங்கிற பேரு. அவன் யமதர்மராஜா சொல்லிட்டாராம், இதுக்கு அன்றாடம் கண்டிப்பாக இந்த பெருமாளுக்கு நித்தியம் அவருக்கு நான் வந்து கைங்கரியம் பண்ணணும், நித்தியம் அவருக்கு நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது பெருமாள் அதுக்கு அனுகிரகிச்சு இந்த கோயில்ல யமதர்மராஜர் அத்த ஜாம பூஜை அவரே நேர்ல வந்து நடத்துற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்காம். ஏன்னா நித்தியம் என்னன்னு கேட்டுட்டாரு பெருமாளை. அந்த மாதிரி ஆச்சரியமான திவ்யதேசம் தான் இந்த திருமாலிருஞ்சோலை சொல்லக்கூடிய கள்ளழகர்.
இப்போ இந்த இடத்துல பெரியாழ்வார், ஆண்டாளோட இன்னைக்கு பாசுரங்கள் நம்ம இந்த திவ்யதேசத்துக்கு கற்றுக்கலாமே. திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் அப்படின்னு நிறைய பேர் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆச்சரியமான திருக்கோயில் இது. மூலவர் கள்ளழகர், மாலலங்காரர், மாலிருஞ்சோலை நம்பி அப்படிங்கிற திருநாமத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய கள்ளழக பெருமாள். இப்போ இவரோட தாயார் சுந்தரவல்லி தாயார், ஏன்னா அவனும் சுந்தரம் தானே. அழகர் மலையில் இருக்கிற சுந்தரனுக்கு ஏற்ற சுந்தரியாக சுந்தரவல்லி தாயார் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் இது. இந்த திவ்ய தேசத்தை இந்த திவ்ய தேசத்தை சேவிக்கிறவர்களுக்கு பெருமாள் சகல ஐஸ்வர்யங்களையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம் இது. இங்கே மழை வேணும் மக்கள் நாட்டுக்காக. ஏன்னா ஆண்டாள் ஏற்கனவே 3ஆவது பாசுரத்தில் மழை வேண்டி நிறைய பாசுரங்கள் சொல்லியிருக்காளே. அப்போ மழை வேணும் அப்படின்னு நினைக்கிறவ, நாட்டு மக்களுக்கு நாட்டு நன்மைக்காக இருக்கிறவாருக்கு இந்த கோயிலில் அந்த பெருமாளை வேண்டினா கண்டிப்பாக நாட்டுக்கு மழை கிடைக்கும். நல்லா ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை சொல்லுவா இல்லையா. யாரோ ஒருத்தர் நாட்டு மக்களுக்கு மழை வேணும் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வந்தால் நாட்டுக்கே மழை வருவேன். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய கள்ளழகர். இதற்குத்தான் ஆண்டாள் கண்டிப்பாக மங்களாசாசனம் செய்திருப்பல். ஓடனை பெய்து முழங்க வழியாறு கூடியிருந்து குழந்தையோர் எம்பாவாய்னு சொன்னாலே அப்போ அதற்கேற்ற திவ்ய தேசம் நிச்சயமாக இதுவாகத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஏதான திவ்ய தேசம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நாளைக்கு 28வது பாசுரம், இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஆண்டாள் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் 27 பாசுரம் வந்தாச்சு. இப்போ 28வது பாசுரம், 29வது பாசுரம், 30 பாசுரம் தான், இன்னும் 3 நாள் தான் இருக்குது. எல்லாரும் கேளுங்கோ. அந்த தாயாரோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம.